நாம 2 பேரும் சந்திக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நாம அடிக்கடி சந்திக்கலாமா சீதா? என் பிள்ளைக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுடுமா? சொல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. காலசர்ப்ப தோஷம் வேற இருக்குமா? அது இருக்கிற வரைக்கும் அவருடைய உயிருக்கே கொஞ்சம் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னோட சேலையை எரிச்சது கௌசல்யா இல்ல, சௌந்தர்யா. அலமா, உனக்கு கௌசல்யா மேல இருந்த கோபத்தை அவ தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டான். அது தெரியாம நீயும் அதுக்கு பலிகடாயிட்ட. இன்னைக்கு நெஞ்சு அப்படியே படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவர் போய் அவர் சட்டையை பிடிச்சி அடிக்க புறப்பட்டுட்டார். ஐயோ, இவர் அங்க இருந்து அழிச்சுட்டு வரதுக்குள்ள இன்னைக்கு போரும் போரும் ஆயிடுத்துமா. டேய், ஏண்டா நோக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா இப்படி பண்ற? சுதாதான் புத்தி கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறானா? அவனுக்கு சமமா நின்று ஏண்டா நீ இப்படி எல்லாம் கேவலமா நடந்துட்டு இருக்க? அம்மா, மாமா உன்னை என்ன பத்மாவை ரொம்ப கேவலமா பேசுறாருமா. அப்படியே விட்டு அவர் ரொம்ப மெதப்பில் ஆயிடுவாரு. அதான் ஒரு போடு போடலான்னு பார்த்தேன். அதான் இருக்கிறாள மாட்டு பொண்ணு குறுக்குல புந்து தடுத்துட்டா. அம்மா, இவர் பண்ணினது ரொம்ப தப்பு. மாமா ஏதோ உள்நோக்கத்தோட தான் இப்படி நடந்துக்கிறா. இல்லனா தேவையே இல்லாம வலிய சண்டைக்கு வரார்னா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவர் செயல்படுறாருன்னு இன்னைக்கு தோன்றது. அன்னைக்கு பார்த்தேல போர்ட் மீட்டிங்ல மெம்பர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி சரிக்கு சரியா இவர் மாமா கூட மல்லுக்கு நிக்கிறார். இவர் இப்படி முன்கோபத்தோட நடந்துக்கிறதெல்லாம் மொத்தமா சேர்த்து நம்ம வருத்தப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்க போறது. ஏண்டா சிவசா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? பத்மா சொல்றதெல்லாம் பார்த்தா நீக்கு சரியா தான் தோன்றது. அவ எது சொன்னாலும் சரியா தாண்டா இருக்கும். டேய், சுதா உன்னை வேணும்னே வம்பு கிழக்குறானா? ஏதோ பின்னணி இருக்கும் தாண்டா நேக்கும் தோன்றது. அம்மா, பின்னணியாவது முன்னணியாவது அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மாமா பேசுனது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதான் அடிக்க போனேன். அவர் தொடர்ந்து இதே மாதிரி பேசினார், கண்டிப்பா என்கிட்ட அடி வாங்குவார் சொல்லிட்டு. அஷிஷோ, அம்மா பாத்தேல மாமா இதை சொன்னாருன்னு இவர் அவர் கூட சண்டை போடுறது நன்னாவா இருக்கு? பெருமாளே, என்னோட கம்பெனியை நடத்த முடியாம மூடியாச்சு. என் சுதாவை என்னை விட்டு போயிட்டா. என் நிம்மதியும் தொலைச்சாச்சு. இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அம்மா, அம்மா ஒண்ணும் நடக்காதும்மா, போகும். மாமா, மாமா, பாஸ்கர் மாமா ஆத்துல இல்லையா? பேங்க் வரைக்கும் போயிருக்காரு. வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்க வேணா 1 மணி நேரம் கழிச்சு வாங்கல, அவரை பார்க்கலாம். அதான் சொன்னேன் 1 மணி நேரம் கழிச்சு வர சொல்லி. இன்னும் நிக்கிறீங்க? கிளம்பல. அது வந்து அப்படி வாங்க வழிக்கு. பெண்களோட சைக்காலஜி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன பார்க்க வந்துட்டு மாமா பார்க்க வந்தேன்னு சொல்றீங்க? அது என்னவோ தெரியல பாஸ்கர். கோவில்ல செதற தேங்காய் உடைச்சதுல உங்க நெத்தில அடிபட்டதுல இருந்தே எனக்கு மனசுக்கு ஒரே கஷ்டமா இருந்தது. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சியில நேத்தெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. அதான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதை பாருங்க சீதா, எனக்கு ரொம்ப லேசான காயம்தான். அந்த காயத்துக்காக நான் வருத்தப்படவோ கோவப்படவோ இல்லை.
எனக்கு இந்த காயம் உண்டாவலனா உங்களுக்கு என் மேல இந்த அளவுக்கு கரிசனம் வந்திருக்குமா? கண்ணாடியில என்னோட முகத்தை பார்க்கும்போது இந்த காயத்தோட படு உங்க முகத்தை தான் ஞாபகப்படுத்துது. என்ன சீதா, நான் பேசிக்கிட்டே இருக்க நீங்க அமைதியா இருக்கீங்க. ஓ, என் பேச்சை ரசிக்கிறீங்களா இல்ல மௌனமா இருந்து என் பேச்சுக்கு சம்மதம் சொல்றீங்களா? கோயில நமக்குள்ள ஏற்பட்ட சந்திப்பு தொடரணும்னு விரும்புறேன். இந்த காதல்ல காதல், அதுவும் என் நெத்தியில ஏற்பட்ட காயம் மாதிரி அப்பப்ப வலிச்சாலும் அது ஒரு இன்பமான வலிதான். கோயில வச்சு பட்ட அடி நம்ம உறவை பலப்படுத்தியிருக்க. எஸ், ஐ மீன் I love you so much. I love you சீதா. I love you very much. பயப்படாத சீதா. பெரியவங்க அனுமதியோட ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் கண்டிப்பா நிறைவேறும். அது வரைக்கும் நாம 2 பேரும் சந்திக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நாம அடிக்கடி சந்திக்கலாமா சீதா? என்னடி ரங்கநாயகி வாசலே பார்த்துட்டு இருக்க? வீட்டை விட்டு போன உன் தம்பி சுதர்சன் மறுபடியும் நம்ம பாத்துக்கு வந்து நம்ம 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்பாங்கிற நப்பாசில் நின்று இருக்கியா? என்ன கிண்டல் பண்றீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்கோ. அவனைத்தான் நான் அப்பவே தலை முழுகிட்டேனே. நம்ம ஸ்ரீ ஜாதகத்தை பார்க்க ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். ராவு காலத்துக்குள்ள வரேன்னு சொன்னார். இந்த மனுஷன் இன்னும் காணும். எல்லாம் லேட். அப்பா என்ன ஸ்ரீவத்ச படிச்சிட்டலா? கொடுங்க. அம்மா ஆ? உள்ள வரலாமா? வாங்க வாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். உட்காருங்கோ. எவ்வளவு நாழி ஆயிடுத்து, வந்து உட்காருங்கோ. ஒன்றும் இல்லை, நம்ம ஆத்துக்கு தான் புறப்பட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆத்துக்கு வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அம்மா, நேக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடுத்த. இப்ப போய் எதுக்கு ஜாதகத்தை பார்த்துண்டு? டேய், இப்ப நீ குடும்பஸ்தண்டா. உன் ஜாதக பலன்படிதான் இந்த குடும்பமே நடந்துட்டு இருக்கு. அதான் உன் ஜாதகத்தை பார்க்கணும்னு ஜோசியரை வர சொன்னேன். இந்தாங்க, இதான் அவன் ஜாதகம், பாருங்க. ஐயோ, என்ன என்ன பண்றேன்? மேலே உட்காருங்கோ. இல்லம்மா, எதை எந்தெந்த நிலையில எப்படி எப்படி செய்யணும்னு நம்ம பெரியவா அன்னைக்கே வரையறுத்து வச்சிருக்கா. ஜாதகம் பார்க்கணும்னா தரையில உட்காந்து தான் பார்க்கணும். அதுதான் சம்பிரதாயம். ஜோஷியரே, நேக்கு ஒரு சந்தேகம். இந்த சில ஜோஷியர்லாம் ஹோட்டல்ல ஏசி ரூம் போட்டு ஜாதகம் பாக்குறாள, அவெல்லாம் இப்படி மேல உட்காந்து பாக்குறாளா இல்ல உங்களை மாதிரி தரையில உட்காந்து பாக்குறாளா? டேய், தத்து பித்து வளராம சும்மா இருக்கியா? ஏறு மர நீ செத்த சும்மா இருக்கியா? சும்மா இரு. நீங்க பாருங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு யாரும் பதட்டப்பட வேண்டாம். அப்படின்னா அவரோட கிரக நிலை சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ பத்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு, அவர் சொல்லட்டும். என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா? அம்மா, ஆ? முதல்ல நீங்க 2 பேரும் அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்ல விடுங்க. குறுக்குல பேசிட்டு இருக்காதீங்க. ஜோஷியரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. அதாவது இப்ப நான் சொல்ல போறது நானா சொல்லல, உங்க ஜாதகத்துல என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களேன். இவர் ஜாதகப்படி இன்னைக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும்.
கிருஷ்ணனுக்கு கம்சன் விரோதியானது மாதிரி இவருக்கு தாய் கூட பிறந்த சகோதரனே, அதாவது தாய் மாமனே இவருக்கு விரோதி. கரெக்டா சொல்றேன். மேல சொல்லுங்களேன். அந்த விரோதத்துக்கு காரணமே இவருடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணிய பலன் இருக்கிற இடம் நீச்சமானது தான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆபத்து வருமானே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அதாம்மா சொல்றேன். இப்ப அவருடைய ஜாதகத்துல அந்த இடம் நீச்சம் அடைஞ்சிருக்குல்ல. இப்ப இவருக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்கு. சனியோட பார்வை கொஞ்சம் உக்கிரமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப இவருக்கு சாதகமா இருக்க வேண்டிய குரு சரியான இடத்துல இல்ல. அத போல கேதுவோட பார்வையும் சரியில்லாம தான் இருக்கு. கிரகங்கள்லாம் இப்படி ஏடாகூடமா இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுடுமா? சொல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. காலசர்ப்ப தோஷம் வேற இருக்குமா? அது இருக்கிற வரைக்கும் அவருடைய உயிருக்கே கொஞ்சம் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடவுளே, நாங்க எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணோம். ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? ச்சே, நீ அழாத பத்மா. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும். நீ அழாம இரு. நேக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு புள்ளதான் இருக்கா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த குடும்பமே நிர்மூலம் ஆயிடும். அம்மா, என்னம்மா இது குழந்தை மாதிரி? பகவான் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்காமலா போயிடுவாரு? என்னோட கிரக நிலை சரியில்லைன்னு தானே சொல்றாரு. அம்மா, கிரகங்கள்ன்றது கடவுள் மாதிரி. கடவுள் கோவப்படுவார் தவிர யாரையும் அழிச்சிட மாட்டார். இப்போ நீங்க சொல்றதுக்கு பேரு சமாதானம் இல்ல, உண்மை. ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு முதல்ல கேட்போம், அவ்வளவுதானே. அப்படி ஏதாவது அவர் சொன்னா செஞ்சுட்டா போச்சு. ஏன் பதறீங்க? ஐயா, இவர் சொல்ற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படி இருந்தா சொல்லுங்களேன். இருக்குமா? புருஷனுடைய உயிர் பொண்டாட்டியினுடைய மாங்கல்யத்தில் இருக்குங்கிறது தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் கடவுள். நீங்க மாங்கல்ய பூஜை பண்ணி சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, சேலை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க மாங்கல்ய தோஷம் நீங்கிரும். அதோட உங்க புருஷனுக்கு வர்ற ஆபத்தும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அம்மா, நாளைக்கு நல்ல நாள். அதனால நாளைக்கே மாங்கல்ய பூஜை வச்சுடலாம். கடவுளுக்கு எப்படி என் மேல கருணை வராம போறதுன்னு நானும் பாக்குறேன். யமன் கிட்ட போராடி புருஷன் உயிரை மீட்டு கொண்டு வந்தவளும் ஒரு பொண்ணு தானே. நான் சாதிக்காம போயிட மாட்டேனா? இது பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என் தோப்பனார் பெருமாள் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி தந்த மாங்கல்யம் இது. இது என்னைக்கும் என் கழுத்துல நிலைச்சு இருக்கும். என் கழுத்துல நிலைச்சு இருக்கும். பது, அழாதடி.
எனக்கு ஒன்றும் ஆகாது. அதான் பரிகாரம் சொல்லிட்டார்ல, செஞ்சிருவோம். என்ன சீதா உன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது? இந்த ஆம்பளைங்களே சுத்தம் மோசம். அவங்க மனசுல பட்டதை பட்டுன்னு கேட்பாங்க. பொம்பளைங்க நாம வாயை மூடிட்டு தலையாட்டணுமா? என்னது இது சம்பந்தம் இல்லாம ஆம்பளைங்க மேல இப்படி எரிஞ்சு விழற? யார் மேல கோவம் உனக்கு? அந்த பாஸ்கர் யாரு? அவருக்கும் நேக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு கோயில நான் தேங்காய் உடைச்சப்போ எதேர்ச்சியா ஒரு தேங்காய் சில்ல அவர் தலையில பட்டுடுது. அதுக்காக நானும் அனுதாபப்பட்டேன். அதை நான் உங்ககிட்ட கூட சொல்லி வருத்தப்பட்டேன்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன ஆச்சு? அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நான் ராஜரத்ன மாமாவை பார்க்க அவ ஆத்துக்கு போயிருந்தேன். மாமா அங்க இல்ல, பாஸ்கர் மட்டும்தான் இருந்தார். நானும் அவரும் தனியா இருக்கோங்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திண்டு. ஐயோ, என்ன சொல்ற? என்னடி பண்ணாரு? நீ உடனே கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு பேசாத. அன்னைக்கு கோயில்ல நடந்த இன்சிடென்ட்ல எனக்கு அவர் மேல ஏற்பட்ட சிம்பத்திய அவருக்கு சாதகமா பயன்படுத்திண்டு கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சுடுது. என்ன பேசினார்டி? லவ் டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இதென்ன சினிமாவா டிராமாவா? ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ண உடனே லவ் வரதுக்கு? இது லைஃப். ஒரு பொண்ணோட மனசு அவ்வளவு சீக்கிரத்துல மசியாதுன்னு ஏன் அந்த ஆளுக்கு புரியல? சீதா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆற? அந்த பாஸ்கர் தனது மனசுல பட்டதை சொல்லிருக்கார். நீ எதுக்காக அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற? பார்த்த உடனே பல்லு இழிக்கிறது, கூப்பிட்ட உடனே பின்னாடி போறது, இதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்க செய்யற விஷயம் இல்ல. அவங்களுக்குன்னு சுய கௌரவம் இருக்கு. அவங்க அவ்வளவு சீப்பானவங்களும் இல்ல. யோசிக்கணும். ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவ யாரு, அவ மனசுல நம்மளை பத்தி நீ எண்ணம் இருக்கா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். சீதா, உன்னை நான் சின்ன பொண்ணு நினைச்சேன். இந்த பேச்சு பேசுற நீ? உன் கண்ணுக்கு நான் சின்ன பொண்ணுதான். ஏன்னா நீ என்ன தூக்கி வளர்த்தவ. ஆனா அந்த பாஸ்கர் மாதிரி ஆளுங்களுக்கு நான் சிம்ம சொப்பன மாதிரி. இந்த லவ்ங்கிறது வீணா போனதுங்க, பொழுது போகாததுங்க, திமிரு பிடிச்சதுங்கெல்லாம் பண்ணிட்டு திரியறது. நம்மள மாதிரி குடும்ப கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணுங்க இந்த லவ்ங்கிற பொறிக்குள்ள எல்லாம் போய் மாட்ட மாட்டாங்க. இத பாஸ்கர் மாதிரி ஆளுங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பாக்குற? பட்டரோட பொண்ணுங்க நெருப்பு மாதிரி நீ எல்லாரும் பேசணும். இந்த நெருப்புல எவனாவது குளிர்காய வந்தா அவனை சுட்டு பொசுக்கிடணும். இத நீ அந்த பாஸ்கரை பார்த்தனா சொல்லி வை. என்னவ இந்த புழி புழிஞ்சிட்டு போறா? ஐயோ, துணியே இந்த கிழி கிழிச்சிருக்கா. அப்போ பாஸ்கர சுரேஷ், நீ இங்கேயும் கௌசல்யா அவ ஆத்துலயும் பிரிஞ்சிருக்கிறதுக்காகவா நோக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த ஆத்துல உன் அம்மாவும் உன் மண்ணியும் பண்ணின ரகளைய சகிச்சுண்டு சமாளிச்சுண்டு அவ இருக்கத்தான் செஞ்சா. ஆனா நீ கேட்ட கேள்வியால தான் அவ ஆத்துக்கே போயிட்டா. போடா. இத பாரு, புருஷன் பொண்டாட்டி சண்டையில ஈகோ பார்க்க கூடாது. போ, அவ ஆத்துக்கு போ. கௌசல்யா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை நம்ம ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறா. இதை பாடுறா, தப்பு உன் பேர்ல இருக்கிறச்ச நீ மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லடா. அப்பா, என்னை புரிஞ்சுக்காம பேசாதீங்கப்பா. கௌசல்யா விஷயத்துல நான் ஈகோ எதுவும் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனா அவ இல்லாம எனக்கு இந்த ஆத்துல இருக்கவே பிடிக்கலப்பா. அவ போன நிமிஷத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் அவளைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. கௌசி அப்பாவை கோவில்ல பார்த்து மன்னிப்பும் கேட்டேன். அவளை நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. அவ அக்காவும் தங்கச்சியும் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களேன்னு எனக்கு வருத்தமா இருக்குப்பா. டேய், இது பாரு, யார் என்ன நினைச்சா என்ன? இது பாரு, இது உன் வாழ்க்கைடா. அடுத்தவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்களோன்னு நீ உன்னோட வாழ்க்கையை வீணாக்கிடாத. என்ன பேச்சு பேசுறேன்? சுரேஷ் நம்ம புள்ளனா, அவனை போய் அசிங்கமா மாமனார் ஆத்துல மன்னிப்பு கேட்க சொல்றேன். சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். நேக்கும் தப்பா தாண்டி தோன்றது. நியாயமா பார்த்தா நீ தான் அவ ஆத்துக்கு போய் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு கௌசியை அழைச்சிட்டு வரணும். ஆமா, நீ அகம்பாவம் பிடிச்சவ. நீ அந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்ட. அதனால தாண்டி
சுரேஷை போக சொல்லிட்டு இருக்கேன். என்னது? நான் போகணுமா? நான் எதுக்காக அவாத்துக்கு போனோம்? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? என்னோட பட்டு புடவைய எரிச்சவா அவ கோச்சுட்டு போயிருக்கா. அதுக்காக நான் எதுக்காக அவாத்துக்கு போனோம்? இது பார், கௌசி விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துலயும் தப்பு தப்பா கால்குலேட் பண்ணது நீதாண்டி. நீ நினைக்கிற மாதிரி உன்னோட சேலையை எரிச்சது கௌசல்யா இல்ல, சௌந்தர்யா. அலமு, உனக்கு கௌசல்யா மேல இருந்த கோபத்தை அவ தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டா. அது தெரியாம நீயும் அதுக்கு பலிகடாயிட்ட. போதும், நிறுத்துங்கோ. இந்த ஆத்துல என்ன மதிச்சு என்கிட்ட அன்பா ஆதரவா பேசுறானா அது சௌந்தர்யா மட்டும்தான். அவ என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கா. அவ எதுக்காக என் சிலையை எரிக்கணும்? அப்பா, மன்னி தான் சேலை எரிச்சான்னு சொல்றீங்களே, அதை உங்களால் நிரூபிக்க முடியுமாப்பா? இல்லடா, முடியாது. என்னால் அது முடியவே முடியாது. சில விஷயங்களை நாம தாண்டி தாண்டா போகணும். அதுலயே நின்றுகிட்டு இருந்தா அப்புறம் குடும்பம் சந்தோஷமாவே இருக்காது. சேலையை எரிச்சது சௌந்தர்யா தான்னு நான் நிரூபிக்க நினைச்சேன்னு வச்சுக்கோ, வேற பல பிரச்சனைகள் இந்த ஆத்துல புறப்படும்டா. தப்பு செஞ்சவங்களை நிரூபிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு இதை பாரு, இது கோர்ட் இல்லை, குடும்பம்டா. ஆனா ஒண்ணு நிச்சயம், தப்பு செஞ்சவங்களை அந்த ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனோட தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது போட்டும், உன்னாலையும் அம்மாவாலையும் கௌசல்யாவை அழைச்சிட்டு வர முடியாது. நானே போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன்டா. நான் போய் மன்னிப்பு கேட்டு அவளை அழைச்சிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க.